ஸோ ரமண மகரிஷி பற்றி சொல்கிறோம். எல்லாருக்குமே தெரியும் அவரை பற்றி. அவர் சின்ன வயசுல இருந்தே அருணாச்சலா அருணாச்சலான்னு அவர் காதில் அந்த பேர் கேட்டு ஈர்க்கப்பட்டு அப்படியே வீட்டிலேருந்து கிளம்பி போகிறார். அவருக்கு சின்ன வயசுல இருந்தே மரணம்னா என்ன அப்படிங்கிற, செத்து போகிறதுனா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஒரு ஆர்வம் இருந்தது. ஸோ மரணங்கிற டைமில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நாள் தனக்கு தானே யோசிக்க ஆரம்பிக்கிறார். அப்படியே தான் மரக்கட்டை மாதிரி படுத்துட்டு அவர் உடம்பில் ஒரு ஒரு பாகமாக தலை, கை, கால் எல்லாமே செத்து போடுற மாதிரி உணர ஆரம்பித்தார். அந்த நிலையில் உடம்புலேருந்து ஏதோ ஒன்று டக்குன்னு வெளியில் வந்த மாதிரி உணர்ந்தார். வெளியில் வந்தப்புறம்தான் தெரியறது கீழே கிடக்கிறது அவரோட உடல்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவருக்கு நான் என்பது ஆத்மா, என்னுடைய உடல் அல்ல அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறாரு. இந்த அனுபவம் எல்லாருக்கும் கிடைக்கணும், நம்ம இந்த ஆத்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் திருவண்ணாமலையில் ஒரு ஆசிரமம் வச்சு நிறைய உபதேசங்களை அவர் கொடுக்க ஆரம்பிக்கிறார். இந்த உபதேசங்கள் எல்லாம் தொகுத்து ஒரு விளக்க உரை ஒன்று கொடுக்குறாங்க. அது திரு நொச்சூர் வெங்கட்ராமன் சொல்லிட்டு அவர் ரமணரின் கீதை அப்படிங்கிற ஒரு சத்சங்கம் மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடத்தினார். அதில் கேட்ட நல்ல விஷயங்களை இப்போது ஈஸியாக இருக்கிறதுக்காக ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் இதில் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் சொல்கிறது, நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு எது வேண்டான்னு நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு முதல்ல வருமா. இந்த இயற்கை, இந்த வாழ்க்கை நம்மளை அழ வைக்கும். அப்படி இருந்தாலுமே நம்ம இந்த நார்மல் லைஃப்பை நிர்பந்தத்தாலும் கடமைக்காகவும் நம்ம செஞ்சுன்னு தான் இருக்கோம். பட் இந்த மாதிரி இருக்கிறத எப்படி ஆனந்தமாக மாற்றுறது அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போது நம்ம வாழற வாழ்க்கை அப்படிங்கிறது கடவுள் நம்மளுக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி டு இம்ப்ரூவ், நம்மளுடைய வாழ்க்கையை ஆன்மீக லெவலில் உயர்த்திக்கிறதுக்காக தான் இந்த பிறப்பையை நம்ம எடுத்திருக்கோம். இதை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். நல்ல விஷயங்களை மனசில் நிறுத்தி அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தா அதுவே யோகம்னு சொல்கிறாரு. காட்டுக்கு தான் போய் தவஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் எதுவுமே கிடையாது. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஆத்மாவை பற்றி தெரிஞ்சின்ற எல்லா விஷயங்களையும் அப்படியே உள் வாங்கிண்டு தியானம்ங்கிறத ஒரு டெக்னிக்காக அவர் சொல்கிறார். அது மூலமாக இந்த உள்ளே இருக்கிற பொக்கிஷத்தை நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போது நிறைய புக்ஸ் எல்லாருமே கொடுக்குறா. திருவண்ணாமலைக்கு போனாலே அவரோட ஆசிரமத்தில் நிறைய புக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எல்லா குருஸ்கிட்டையும் நிறைய புக்ஸ் இருக்குது. பட் இத்தனை புத்தகங்களையும் படித்து அதனால் கிடைக்கிற நாலேஜ் என்னன்னா, ஆத்மா அனுபவம் என்று ஒன்று இருக்கிறது, இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த புக்ஸ். பட் நம்ம எத்தனை புக்ஸ் படித்தாலும் ஆத்மா அனுபவம் கிடைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. படித்ததை என்னைக்கு ப்ராக்டிக்கலாக நம்ம அப்ளை பண்ணுறோமா அன்றைக்கி தான் நம்மளால் அந்த நிலைக்கு உயர முடியும். இதில் சில பேருக்கு 2-3 புக்ஸ் படிக்கும்போதே அதனோட சாராம்சம் ஃபுல்லாக புரிஞ்சிடும். அப்படியே தட் இஸ் அந்த குருவோட கிரேஸ்னால் நிறைய விஷயங்கள் அவங்களால டக்குன்னு புரிஞ்சுக்க முடியும். அப்போது திருப்பி திருப்பி மேலும் மேலும் அதே மாதிரி புக்ஸை படிச்சுட்டே இருக்காமல் கிடைக்கிற மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம தியானத்துலேயும் நம்மளுடைய ஆத்மா அனுபவம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்க்கு நம்ம செலவழிச்சோன்னு சொன்னால் அப்போது ஆன்மீக லைஃப்பில் சீக்கிரமாக முன்னேற்றம் கிடைக்கும். தென் அடுத்தது நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்னாக்கா, கடவுளை பூஜை ரூமில் மட்டும்தான் வச்சுப்போம். இல்லாட்டி கோயிலில் பார்க்குறதோடு சரி. நம்ம என்றைக்காவது நினச்சிருக்கோமா கடவுள் நம்ம கூடயே இருக்கார்? உள்ளே இருக்காருங்கிறது அடுத்த லெவல். பட் கூடயே அவர் நம்மளோடயே இருக்காருன்னு நம்ம என்றைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கோமா? நம்ம பண்ணுற ஒரு விஷயம், நீ நினைக்கிற ஒரு எண்ணமும் கடவுளுக்கு கண்டிப்பாக தெரியும். ஆனால் நம்ம அந்த அளவு நம்ம உணர மாட்டேங்கிறோம். அப்படி உணர ஆரம்பித்தோன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளால் தப்பே பண்ண முடியாது. நம்ம செய்கிற ஒரு வேலையும் கடவுளை நினச்சிக்கிட்டே செய்யும் பொழுது நேச்சுரலாக அந்த வேலை ரொம்ப பரிசுத்தமாகிறது. இப்போ எப்படி ஒரு ரேடியோவில் ஒரு சாங்கை சோன்ஸோ உனக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன் இந்த சாங்கை
இளையராஜா பாட்டோ ஏராமான் பாட்டோ நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கு டெடிகேட் பண்ணுறேங்கிற மாதிரி நம்ம பண்ணுற ஒரு வேலையையும் நான் கடவுளுக்கு உனக்காக நான் டெடிகேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணும்பொழுது நேச்சுரலாக அதில் ஒரு பரிசுத்தம் கிடைக்கிறது. தென் அவர் சொல்கிற சில டேர்ம்ஸ் வந்து மணி அடிச்சுட்டு கற்பூரம் காட்டுறது மட்டும்தான் பூஜைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது வந்து எல்லா மிஷினுமே செய்யும். மனசு கடவுளையே நினைத்திருக்க வேண்டும். நாமஸ்மரணம் செய்து எந்த வேலையை செய்தாலும் அது வந்து பூஜை தான். இது நம்ம முன்னாடியே அந்த கொக்கென்ற நினைத்தாயோ அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் நம்ம முன்னாடி கேட்டதுலேயும் இதே பாயிண்ட் தான் வருது. அதுக்கப்புறம் இந்த மடி ஆச்சாரம் அப்படிலாம் சொல்கிறா இல்லையா, எது மேலேயும் படாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது வந்து என்னென்னா, எந்த பொருள் மேலேயும் படாமல் இருக்கிறது கிடையாது. மடிங்கிறது எந்த ஒரு, அதாவது ஆச்சாரங்கிறது எந்த ஒரு கெட்ட செயலையும் மனசில் நினைக்காம மனசை தூய்மையாக வச்சுருக்கிறது தான் ஆச்சாரம்னு சொல்கிறது. இதில் இன்னொரு பாயிண்ட் அவர் சொல்கிறது வந்து, ரமணனோட இடது கையில் வந்து கேன்சர் வந்தது. ஐயோ, அவருக்கே கேன்சர்னால் நம்மெல்லாம் என்ன பண்ணுறது, ஏன் அவரை குணப்படுத்திக்க கூடாதா, அவருக்கு தான் எல்லா பவர்ஸும் இருக்கே, எல்லாருக்கும் இந்த கேள்வி வரும். ஆனால் அவர் எதுக்காக அந்த வியாதியை ஏற்றுக்கொண்டார் என்றால், வியாதி என்பது உடலுக்கு மட்டும்தான், ஆத்மாவுக்கு இல்லை அப்படிங்கிறத நம்மளுக்கு காட்டுறதுக்கு தான். உடம்புனா எல்லா பிரச்சனையும் வரும், பட் அதையும் மீறி நம்ம எந்த கஷ்டம் வந்தாலும் அதை எதிர்கொள்ளணும் அப்படின்னு காட்டுறதுக்கு வேண்டி தான் அவர் அந்த கேன்சரை தானே க்யூர் பண்ணிக்கலை. உடம்பில் அந்த வலி இருந்தாலும் அவர் வந்து என்னோட ஆத்மா வந்து ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறதுனால வலி இருக்கிறது ஆனால் வேதனை இல்லை அப்படின்னு, பெயின் இஸ் தேர் பட் நாட் சஃபரிங் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அவருக்கு வந்து அனஸ்தேஷியா கொடுக்காமலே கையில் சர்ஜரி பண்ணாங்களாம். தென் ஒரு 3 பாயிண்ட் சொல்கிறாங்க. தட் இஸ், இந்த மனசு தான் வந்து எல்லாத்துக்குமே நம்மளை போட்டு குழப்பி ஒரு பதிலே எதுக்குமே கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது. இந்த மனசின் பிடியிலிருந்து நம்ம வெளிவந்தோன்னு சொன்னால், அதாவது முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி மனசு அண்ட் புத்தி, ஸோ புத்தியை ஃபாலோ பண்ணி இருந்தால் 3 விதமான ஒரு சிம்டம் சொல்கிறாரு. நம்மளுக்கு வெளியிலிருந்து எதுவும் வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசையே இருக்காதான். நம்ம இருக்கிற சுச்சுவேஷன்லேயே வந்து நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவத்தை வந்து உணர முடியும்னு சொல்கிறார். அனாவசியமான ஆசைகள் இருக்காதான். 2வது, நம்ம யாரை வேணால் குருவாக அக்செப்ட் பண்ணியிருக்கலாம். அப்போது அந்த குரு சொல்கிறத அக்செப்ட் பண்ணி வாழ்க்கையை வந்து நடத்த முடியும். குரு அவர் பாட்டு ஒன்று சொல்கிறாரு, நான் பாட்டுக்கு ஒன்று லைஃப் நடத்துகிறேன்னு இல்லாமல், அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி தான் நம்ம லைஃப்பை வந்து நடத்துவோம். 3வது, வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் அதை ஒரு ஈக்குவல் மைண்டட்னஸ், அதாவது ரொம்ப கஷ்டம் வந்துடுதுன்னு ரொம்ப தளர்ந்தும் போகாமல், சந்தோஷம் வந்தபோது ஓவர் சந்தோஷமாகவும் குதிக்காமல் ஒரு சமநிலையில் இருந்து வாழ்க்கையை வந்து நடத்த முடியும். இதுதான் அந்த 3 நிலை இருக்கும்னு சொல்கிறார். இப்போது ரமணருடைய உபதேசங்களை பார்க்கலாம். அவர் சொல்கிறது வந்து மெயினாக மனம், அந்த மனசில் இருக்கிற எண்ணங்கள். இந்த மனம்ங்கிறது நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அது ஃபுல்லாக எண்ணங்களை வச்சு மட்டும்தான் நிரம்பி இருக்கும். அது இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட அது இருக்கவே இருக்காது. இதுக்கு உதாரணமாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஒரு ஸ்பைடர் இருக்குது, சிலந்தி இருக்குன்னா, அது எப்படி தனக்குள்ளே இருந்து அந்த சிலந்தி வலையை வெளியில் விட்டுக்கிட்டே ஸ்பின் பண்ணிகிட்டே இருக்கோ, அதாவது சிலந்தி வலையை பின்னிக்கிட்டே இருக்கோ, அதே மாதிரி இந்த மனசுங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் அதுக்குள்ளே இருக்கிற எண்ணங்களை வளர்த்து ஒரு பெரிய வலையாக க்ரியேட் பண்ணிடுறது. ஸோ அந்த எண்ணங்கள் வெளியில் இருக்கிற வேர்ல்டை சுற்றியே இருந்ததுன்னா உள்ளே இருக்கிற ஆத்மா தெரியாது. எந்த ஒரு நிலையில் அந்த எண்ணங்கள் காணாமல் போகுதோ அப்போ தான் உள்ள ஆத்மாவை பற்றி யோசிக்கிற எண்ணமே வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம தூங்கும் பொழுது, நல்ல டீப் ஸ்லீப்பில் தூங்கும்போது எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. வெளியில் அந்த வேர்ல்டில் என்ன இருக்குங்கிறது எதுவுமே நம்மளுக்கு தெரியறதில்ல. ஆனால் நம்ம முழிச்சுட்டு இருக்கிற ஸ்டேஜ்லேயோ ஆர் கனவு காண்ற நிலையிலையோ நம்மளுக்கு எண்ணங்கள் இருக்குது. அதனால் இந்த வெளி உலகத்தை பற்றி ஏதோ ஒரு நினைப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஆழ்ந்த ஸ்லீப்பில் எப்படி நம்ம இருக்கோமோ அந்த மாதிரி
எண்ணமே இல்லாத ஒரு நிலை வரும்போது தான் நம்மளுக்கு உள்ளே இருக்கிற ஆத்மாவை பற்றின ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும். இதுக்கு அவர் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. அதாவது இந்த மாதிரி மனசு வெளியில் சுற்றினா வெளி உலகத்தில் வெளி விஷயங்களில் மாட்டிக்கும். ஸோ அந்த மனசை எப்படி அடக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் கொடுக்குற ஒரு விஷயம். இப்போது நம்ம பண்ணுற கையில் அந்த ஜபமாலை வச்சுட்டு ஜபம் பண்ணுறதுக்கும் சரி, தியானம் பண்ணுறது சரி, தட் இஸ் மெடிடேஷன், இல்லை மந்திர ஜபங்கள் ரிப்பீட்டடாக பண்ணுறதோ, நாமஸ்மரணைன்னு சொல்லுவா, ரிப்பீட்டேஷன் ஆஃப் காட்ஸ் நேம், அப்புறம் ஃபுட்டில் நம்ம பண்ணுற கண்ட்ரோல், சாத்விகமான ஃபுட்டு சாப்பிட்றது, இது எல்லாமே எதுக்கு செய்யப்படுறதுனாக்கா மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மட்டும்தான். இப்போ ஒரு யானை இருக்குன்னா அந்த யானையோட துதிக்கையில் வந்து நம்ம ஒரு செயினை கொடுத்துட்டோன்னா அந்த செயினை பிடிச்சிட்டு அப்படியே வச்சுட்டே இருக்கும், வேற எதுவுமே வந்து செய்யாது. அந்த மாதிரி தான் மனசுக்கு இந்த மாதிரி ஒரு வேலைகள் நம்ம கொடுத்துட்டோன்னு சொன்னால் அது ஃபஸ்ட்டு வெளியில் அலையிறத நிறுத்திட்டு தனக்குன்னு ஒரு பிடிச்ச ஆப்ஜெக்ட், தியானம் பண்ணும்போது நமக்கு பிடிச்ச கடவுளோட உருவத்தையோ அவரோட பேரையோ நம்ம ரிப்பீட்டடாக சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வெளியில் சுற்றுற ஆட்டிடியூட் வந்து குறைஞ்சு ஒரு பாயிண்டட்னஸ்க்கு வரணும். அப்படிங்கிற ஆஸ்பெக்டுக்கு வரத்துக்கு தான் இந்த மாதிரி பயிற்சிகள் செய்யறது. ஸோ ரமணருடைய மெயின் உபதேசம் சொன்னால், நான் யார் அப்படின்னு நீ உனக்குள்ளேயே கொஸ்டின் கேட்டுகிட்டே இருந்து நான் தான் ஆத்மா அப்படிங்கிற உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் அவருடைய மெயின் உபதேசம். இதுக்கு அவர் சொல்கிற ஸ்டெப்ஸ் வந்து இப்போ சொன்ன மாதிரி எண்ணங்கள் எல்லாம் அலைஞ்சு ஒரு ஒன் பாயிண்டட்னஸ்க்கு வந்த பிறகு இந்த எண்ணங்கள் யாருக்கு வருகிறது, இவ்வளோ எண்ணங்கள் யாருக்கு வருது, ஒரு தாட் வரும்போதும், அது நல்ல தாட்டோ கெட்ட தாட்டோ, ஒரு எண்ணம் வரும்போதும் இது யாருக்கு வருதுன்னு யோசிக்கும்போது டு மீ, அந்த எண்ணங்கள் எனக்கு வருது அப்படிங்கிற பதில் வந்து நமக்கு வரும். அப்போ அந்த எனக்குங்கிற நான் யார் அப்படிங்கிறத நம்மளுக்குள்ளேயே என்கொயரி பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த நிலையில் மனசு உள்முகமாக திரும்பி நம்ம ஆத்மாவை கவனிக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் மைண்டு குவைட் ஆகிடும், எந்த எண்ணமே இல்லாத ஒரு ஸ்டேஜ் வரும். இதை தொடர்ந்து பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாளைக்கு நம்மளுடைய அந்த ஆத்மா அனுபவம் கண்டிப்பாக கிடைக்கும். எப்படி வந்து தயிரை கடைஞ்சிட்டே இருக்கும்போது அது எப்போ வெண்ணெய் வரும்னு நம்மளுக்கு சொல்ல தெரியாது, பட் அந்த கடையிற ப்ராசஸை நிறுத்தக்கூடாது. ஸோ கடைஞ்சிட்டே இருக்கும்போது வெண்ணெய் திரண்டு வர மாதிரி இந்த நான் யாருங்கிற கேள்வியை உள்முகமாக திருப்பி நம்ம கேட்கும் பொழுது நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மா நம்மளுக்கு அந்த வெளிச்சத்தை கொடுக்கும்.